என் இனிய தமிழ் மக்களுக்கு முதற்கண் வணக்கம். என் குருநாதர் வேதாத்ரி மகரிஷி அவர்களின் நல்ல ஆசியுடன் இன்று திருமந்திர மாலையில் இந்த சுந்தர கூத்து என்ற தலைப்பில் எழுந்து ஒரு பாடல் எடுத்து பார்ப்போம். போன வகுப்பில் போன பேச்சில் இந்த 36 தத்துவங்களை பற்றி சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அதிலிருந்து இந்த பாட்டு ஆரம்பிக்குது. இந்த பாட்டு எப்படி இருக்குன்னா, ஒரு 3 கதைகளை நான் சொல்லணும் இந்த பாட்டை நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா. இந்த கதைகளை பற்றி ஏற்கனவே நான் பதிவு பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒன்று இந்த முப்புறம் எரித்தல் அப்படிங்கிறத பற்றி, இன்னொன்று இந்த பிரம்மனுடைய தலையை கிள்ளுதல் அப்படிங்கிற ஒரு பாடல், அதை பற்றி ஒன்று. இன்னொரு கதை இந்த தார்காவன முனிவர்கள் அவருடைய செருக்கு எப்படி சிவபெருமான் அடக்கினார் அப்படிங்கிற 3 இந்த கதையும் சேர்த்து இந்த 3 கதையும் இந்த பாட்டில் அடங்கியிருக்குது. அந்த முன்னாடியே நான் அதை பற்றி நான் சொல்லியிருந்தா கூட இன்னொரு தடவை இந்த இடத்துல சொல்கிறதுக்கு நல்லா பொருத்தமாக இருக்கும். இப்போ இந்த பாட்டை பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஓகே. கொடி கட்டி பாண்டரங்கோடு சங்காரம் நடம் 8ஓடு 5-6 நாடியுள் நாடும் திடமுற்று 7ம் தேவதாருவும் தில்லை வடமுற்ற மாவனம் மன்னவன் தானே அப்படிங்கிற பாட்டு. கொடுக்கட்டினா என்னன்னா, இந்த 36 தத்துவங்களையும் கடந்த நிலையில் நின்று ஆடும் கூத்து. பாண்டரம் அப்படிங்கிறது ஒரு கூத்து. இந்த கூத்துக்கு தான் இப்போ நான் கதை சொல்லணும். அதாவது முப்புறம் எரித்த கதை. அதற்கு ஒரு பாடல் திருமந்திரத்திலே இருக்குது. இதுன்னா இந்த 3 அசுரர்கள், அதாவது தரகாசுரனுடைய புதல்வர்கள், அவர்கள் முருகப்பெருமான் தேவர்களை காப்பாற்றும் பொருட்டு தரகாசுரனை வதம் செய்த பிறகு இந்த தேவர்களை பழிவாங்கும் என்ற நோக்கத்தோடு காத்திருக்கிறார்கள். அதற்கு இறைவனுடைய அனுகிரகம் வேணும், வரம் வேண்டும். அதற்காக என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த பிரம்மாவை நோக்கி தவம் இருக்கிறாங்க. அப்புறம் தவத்தின் பயனாக வரம் அவர் கொடுக்கிறார். என்னன்னா, இவங்க எப்பவும் நிலைத்திருக்கணும், எப்பவுமே உயிரோடு இருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. பிரம்மா என்ன சொல்கிறாருன்னா, அது முடியாது, மனிதனாக பிறந்தால் ஒரு காலத்தை இறக்கணும், வேறு வரம் கேளுங்க அப்படிங்கிறாங்க. சரி, அப்படின்னா எப்பவுமே சிவபெருமானை நோக்கி தவம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு அருள் புரியணும் அப்படின்னு கேட்கவும் சரி அப்படின்ட்டார். அதுவும் இல்லாமல்
அவர்கள் வந்து சிவபெருமானை நோக்கி தினமும் தமம் இருக்கிறதுக்காக ஒரு பாதுகாப்பான ஒரு மாளிகை கேட்குறாங்க. அதன் பிரகாரம் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நல்ல மாளிகை, அழகான மாளிகை கொடுக்குறாரு. ஒன்று வந்து தங்கத்திலேயே ஆனது, இன்னொன்று வெள்ளியில் ஆனது, இன்னொன்று இரும்பு கோட்டை. ஆக தங்கக்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, இரும்பு கோட்டை ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று கிடைக்குது. இது எப்படி அமைக்கிறார்னா, அதாவது ஒன்று வந்து பூமியில், இன்னொன்று ஆகாயத்தில், இன்னொன்று விண்வெளி மண்டலம், அதாவது நட்சத்திர கூட்டங்களாக இருக்குல்ல, அவ்வளோ உயரத்தில். இது மாதிரி 3 இடத்துல 3 நிலையிலேயே அந்த கோட்டைகளை அமைத்து கொடுக்குறாரு. இந்த ஆகாயங்கிறது பூமியிலேருந்து சற்று தூரத்தில், அதாவது அட்மாஸ்பியர் சொன்னோம்னா கிட்டத்தட்ட லைக் இப்போ ஒரு அட்மாஸ்பியரா பிராயனாஸ்பியர் இப்படிலாம் வருது இல்லையா, அந்த மாதிரி ஸோ அதுக்கு பிறகு நட்சத்திர கூட்டங்கள் இருக்கிற இடத்துல ஒன்று. இந்த 3 கோட்டைகளையும் கொடுத்த பிறகு அவங்க உள்ளே உட்காந்து இந்த கோட்டைக்குள்ளே இருந்து சிவலிங்கத்தை வழிபட்டு வர்றாங்க. இதை கண்ட தேவர்களுக்கு பயம் வந்துடுது. அந்த பயத்தில் அவர்கள் என்ன பண்ணுறாங்க, போயிட்டு சிவனுக்கிட்ட முறையிடுறாங்க. சிவன் என்ன சொல்கிறாருன்னா, என்னையை நோக்கி அவங்க இப்போது தவம் இருந்துகிட்ருக்காங்க. இந்த சூழ்நிலையில் நான் எப்படி அவங்கள தொல்லை பண்ண முடியும்? அது முறையன்று. என்னுடைய பக்தர் நானே எப்படி வதம் செய்ய முடியும் அப்படின்னு அவர் சொல்லி தப்பிச்சுக்கிறார். அப்போது சரி இங்கே காரியம் நடக்கான்னு சொல்லிட்டு விஷ்ணுக்கிட்ட போகிறாங்க. விஷ்ணுக்கிட்ட போன பிறகு அவரும் அதான் சொல்கிறார், சிவனுடைய பக்தரை நான் எப்படி அழிக்க முடியும் அப்படி சொன்னோன்னா அவங்க எல்லாம் உட்காந்து ஒரு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு. அவங்க வரம் கேட்டது வந்து எப்படின்னா, சிவபெருமானை எப்போவுமே வணங்கிட்டு வரணும், அவர் நோக்கி தவம் இருக்கணும் அப்படின்னு கேட்கவும் பிரம்மா கொடுத்துறாரு. அதை கொடுக்கும் பொழுது இன்னொன்று சொன்னார். அதாவது ஏதோ ஒரு காலத்தில் சிவனை மறந்து அவருடைய, அதாவது அவரை வணங்குவதை மறந்து அதற்கு பிறகு அவருடைய பக்தர்களை, சிவனடியார்களை துன்புறுத்தும் பொழுது அந்த நிலை வந்த பிறகு சிவனாலேயே உங்களுக்கு அழிவு வரும் அப்படின்னு ஒரு எச்சரிக்கை செய்து தான் அந்த வரத்தை கொடுக்குறாரு. அவங்க வந்து 3 பேரும் அப்படிலாம் ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அந்த வரத்தை இப்போ வந்து நினைவுபடுத்தி, அப்படின்னா இவங்க 3 பேர்த்தையும் இந்த சிவபெருமானை நினைத்து தினமும் வணங்குவதை எப்படியா அதிலிருந்து மாற்றிட்டோம்னா, அதுக்கு பிறகு அவருடைய அசுரத்தன்மை மேல் நோக்கி எழுந்து அவர்களை தவறான பாதையை இழுத்து செல்லும். அப்போது சிவபெருமான் வந்து அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க. அதற்கு இவர் என்ன பண்ணுறாரு, விஷ்ணு ஒரு சக்தி, மாயா சக்தி, அதாவது இச்சா சக்தி என்ற ஒரு மனிதன் உண்டு பண்ணுறார்.
அந்த சக்தி, அவனுக்கு பேர் வந்து சாருவாக். அதாவது எந்த நேரத்துலையும் எப்போ வேணாலும் தோன்றலாம். இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்தி அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? இச்சா சக்தி, கிரியா சக்தி, ஞான சக்தி, இப்படி போடணும், இந்த ஆர்டரில் போடணும். ஞான சக்தி தான் உயர்வு. அதற்கு அதிபதியான பெண் தெய்வம் வந்து சரஸ்வதி ஞான சக்திக்கு. அப்புறம் கிரியா சக்திக்கு பெண் தெய்வம் வந்து அம்பாள். இந்த லக்ஷ்மிங்கிறது இச்சா சக்திக்கு உரியவள். இந்த அம்சத்தை கொண்டவன் தான் இந்த சாருவாக், இச்சா சக்தி. இவர் விஷ்ணு என்ன சொல்லி அனுப்புகிறாருன்னா, எப்படியாவது இவங்க இந்த இந்த 3 பேர்த்தையும் சிவனை மறக்கடிக்க செய்யணும், அதற்கு என்ன வார்த்தை பேசணுமோ பண்ணிட்டு வாங்க அப்படின்னு. இச்சா சக்தினா இச்சையை கிளப்புறது. அதனால் நல்லா தந்திரமாக 3 பேர்த்தினுடைய மனதையும் கிளச்சிட்றாரு. அதாவது அவங்களுக்கு சாதகமாக பேசி அவங்க 3 பேர்த்தினுடைய மனதை கிளச்சிட்றாரு. எப்படி சொல்கிறாருன்னா, இவ்வளோ நாள் வந்து இந்த சிவபெருமானை நோக்கி எவ்வளோ தவம் இருந்து எவ்வளோ ஒரு புண்ணியத்தை சேர்த்துருப்பீங்க, அதை நீங்கள் வெளிப்படுத்த வேணாமா? இப்படியே இந்த கோட்டைக்குள்ளே இருந்து நீங்கள் அடங்கி இருந்து இது மாதிரி இருந்தால் வெளியே யாருக்கு தெரியும் உங்களுடைய பெருமை? அதுவும் உங்களுக்கு வயது சிறு வயது, ஏன் நீங்கள் நல்லா அனுபவிக்கக்கூடாது? இந்த வயதை வந்து விட்டுட்டிங்கன்னா பின்னாடி கிடைக்காது இப்படின்னு ஒரு அவங்களுக்கு சாதகமாக சொல்கிற மாதிரி சொல்லி அவங்களுடைய மனதை வந்து போய் நல்லா வாழ்க்கை அனுபவிங்க அப்படின்னு சொல்லி மனசை மாற்றி விட்டுறாரு. அவங்களுக்கு ஆமாம், இவ்வளோ நாள் நம்ம தவம் இருந்திருக்குமே, இப்போ நமக்கு அதுக்கு பலன் இருக்குமே, அது எப்படி இனிமேல் நம்மளை யாரும் ஒன்றும் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு, நீங்கள் சொல்கிறது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் வந்து அன்னையிலேருந்து சிவத்தை மறக்கிறாங்க. மறந்த பிறகு அதுக்கு பிறகு தான் இந்த வேலையெல்லாம் நடக்குது. அதாவது அவர்கள் மனம் மாறி அதுக்கு பிறகு மக்களை துன்புறுத்த ஆரம்பிச்சிடறாங்க. அந்த அசுரத்தன்மை மேல் நோங்கிடுச்சு. அதான் இயற்கையான குணம் இல்லையா? இப்போ சிவபெருமான் போய் சொல்கிறாங்க, ஐயா இப்போ வந்து உங்களை அவங்க வணங்குறதில்ல, அதனால் இனி வந்து நீங்கள் வந்து அவர்களை இது ஒரு வழி பண்ணலாமே அப்படின்னு சொல்லவும், சரி ஓகே அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிறார். அதற்கு இவங்க வந்து ஒரு தேர் செய்கிறாங்க, அழகான தேர் செய்கிறாங்க. அப்புறம் அதில் அமர்ந்து அவர் வந்து இந்த 3 பேரையும் அழிக்கிறார். இந்த 3 பேரையும் அழிக்கணும்னா இந்த 3 கோட்டைகளையும் ஒரே நேர்கோட்டில் கொண்டு வரணும். அதனால் அந்த மாதிரி பிரம்மா அதை செய்கிறாரு. இந்த காட்சியை நீங்கள் பார்க்கணுன்னா, நான் சொன்ன அந்த வரலாறு அப்படியே சிவமகாபுராணம்னு அந்த இந்தியில் ஒரு தொடர் வந்துட்டுருக்குது, அதில் நல்லா காமிக்கிறாங்க. இப்போ நான் சொன்ன கதை அப்படியே இருக்குது. அதில் இது சம்பந்தமான ஒரு திருமந்தம் இருக்குது. அதாவது 2ஆம் தந்திரத்தில் வருது. இதை முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம். அந்த பாட்டு எப்படி இருக்குன்னா, அப்பணி செஞ்சடை ஆதி புராதனன் முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள் முப்புறமாவது மும்மல காரியம் அப்புறம் எய்தமை ஆரறிவாரே அப்படிங்கிற ஒரு பாட்டு. அப்பணி செஞ்சடை, அப்பு அணி, அதாவது கங்கையை, அப்புனா நீர், கங்கையை தன் சடையில்
சடாமுடியில் தரித்த சிவபெருமான், ஆதி புராதனன் இங்கே சிவன். முப்புறம் செற்றனன் என்பர்கள் மூடர்கள், அதாவது முப்புறத்தை திரிபுரத்தை அளித்தார் என்று மேலோக்கி மேலோட்டமாக பார்ப்பவர்கள் மூடர்கள். அதனுடைய அர்த்தத்தை புரிஞ்சிக்காமல் மேலோக்க பார்க்குறவங்க ஒரு மூடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, முப்புறம் என்பது மும்மல காரியம், 3 மலங்களை கொண்டது. ஒவ்வொரு அசுரனுக்கும் ஒரு மலம், ஆணவம், மாயை, கண்மை. இந்த 3ஐயும் கொண்டவர்கள் தான் இந்த 3 பேரும். அந்த 3 ஒவ்வொரு நிலையில் இருக்குது. ஒன்று கீழ்நிலை, அதாவது பூமியினுடைய நிலையை, அப்புறம் இன்னும் கொஞ்சம் சற்று மேலே ஆகாயத்தின நிலை, இன்னொன்று என்ன சொல்கிறது, விண்வெளி மண்டலத்தில். ஸோ இந்த 3 வித நிலையில் இருக்குது. இந்த 3ஐயும் அழிக்கணும். அதாவது முப்புறமாவது மும்மல காரியம், அப்புறம் எய்தமை ஆறறிவாரே. அந்த 3 பேர்த்தையும், அந்த 3 குணத்தையும் இவர் இந்த மும்மலத்தையும் சிவபுரான் எப்படி அளித்தார் என்பது யாருக்கு தெரியும் அப்படின்னு அந்த பாட்டு முடியுது. இப்போ இந்த கதையில் என்னென்னா ஒரு சில சூட்சமான விஷயங்கள் இருக்குது. இந்த 3 கோட்டைகள் 3 தகுதியில் இருக்குது இல்லையா, அதை பாருங்கள். இந்த இந்த என்ன சொல்கிறது, முத்துரியம்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அந்த முத்துரியத்தில் என்ன சொல்கிறது, அதாவது தலை உச்சந்தரையில் தியானம் பண்ண பொழுது அதுக்கு பேர் துரியம். அதற்கு மேலே சற்று 1 அடி 2 அடி தூரத்தில் தியானம் பண்ணுவது துரியாதீதம். அதற்கு பிறகு விண்வெளி மண்டலத்தில் பண்ணுறது அதிதுரியம். இப்போது இந்த 3 விதமான அந்த துரியத்தையும் இந்த 3 விதமான கோட்டையை நினச்சி பாருங்களேன் எப்படி இருக்குதுன்னு. ஆக இப்போது ஒரு மலத்தை அழிக்கிறதுக்கு உச்சந்தரையில் தியானம் பண்ணணும், அது துரியம். அது செய்யும் பொழுது அதற்குள்ள ஒரு பலன் வரும். அப்போது நம்ம மனது பக்குவப்படும். ஒரு மலம் அழிந்துவிடும். இன்னும் 2 மலம் இருக்கு இல்லையா, அதையும் இன்னும் அழிக்கணும்னா இன்னும் கொஞ்சம் டீப்பாக பண்ணணும். அதை கொஞ்சம் தலை உச்சந்தலைக்கு மேலே பண்ணணும். அப்புறம் விண்வெளி மண்டலத்தில் அந்த மாதிரி இடத்துல இன்னொரு தியானம் பண்ணோம்னா, இப்படி 3 நிலையிலையும் பண்ண பொழுது இந்த 3 கோட்டைகள் அழித்த மாதிரி, இந்த 3 மலங்கள் அழித்த மாதிரி இப்படி ஒரு தொடர்பு கொடுத்து நம்மளால் இப்போ பேச முடியுது. ஆக அந்த முத்துரியம் என்ற ஒரு நிலைக்கும் இந்த 3 கோட்டைகள் இருக்கும் இடத்துக்குள்ள நிலைக்கும் ஒரு தொடர்பு இருக்குது பாருங்களேன். எனிகா ஸோ இந்த மாதிரி அந்த முத்துரியம், அதாவது 3 கோட்டைகளையும் அல்லது 3 கோட்டைகள் என்ன பண்ணுறாருன்னா, அவர்கள் உள்ளே இருக்காங்க இல்லையா, அதனால் அந்த கோட்டைகளை அழிச்சிட்டாவே இந்த 3 பேர் இறந்துருவாங்க. ஸோ அவர் என்ன பண்ணுறார், பிரம்மா என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய சக்தியை வைத்து அந்த 3ஐயும் ஒரு நேர்கோட்டில் கொண்டு வரார். அப்புறம் இவர் ஒரு இடத்துல தன்னுடைய நெற்றிக்கனாலே எரிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லப்படுகிறது. அந்த மகா சிவபுராணத்தில் வில்லை வச்சு, அதாவது அம்பு வில்லை வச்சு தான் அவர் அம்பை விடுறாரு. 3 கோட்டைகளையும் நேராக 3 கோட்டைகளையும் ஒரே சமயத்தில் அழிச்சிருது. ஸோ ஆக மும்மல காரியம், இந்த 3 மலங்களும் அழிந்தன. அதுக்கு பிறகு அவர் ஆடுறார்ல, அந்த கூத்துக்கு பேர் தான் பாண்டரம் என்பது பேர். ஸோ அந்த பாண்டரங்கத்துக்கு இவ்வளோ ஒரு கதை இருக்குது. அடுத்தது கோடுக்கு இன்னொரு கதை இருக்குது. அந்த கதை எப்படின்னா, பிரஜாபதி இந்த இடத்துல 2 விதமாக பொருள் பண்ணலாம். ஒன்று தக்ஷன், இன்னொன்று பிரம்மா. இந்த தக்ஷனுடைய தலையை வெட்டினார் இல்லையா, வெட்டிட்டு
தலையை, அதாவது வீரபத்திர விட்டு தலையை வெட்டி அந்த தலையில் வந்து அந்த இடத்துல வந்து ஆட்டுத்தலையை பொருத்தினார் இல்லையா, அப்படி ஒரு கதை இருக்குல்ல. அந்த 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 நிகழ்ச்சி சொல்லக்கூடியது ஒரு பாட்டு. கொலையிற் பிழைத்த பிரசாபதியை தலையை தடிந்திட்டு தான் அங்கியிட்டு நிலை உலகுக்கு இவன் வேண்டுமென்றெண்ணி தலையை அறிந்திட்டு சந்தி செய்தானே அப்படின்னு ஒரு பாடல். இதையும் நம்ம பார்த்துருக்கோம். இந்த பிரசாபதியுடைய தலையை, அதாவது தச்சனுடைய தலையை அறிந்திட்டு அப்புறம் அவன் வந்து ஒரு முதல் மனிதனாச்சே, ஒரு அரச நிலையில் இருக்கிறனால அவனுடைய அதாவது எப்படின்னா அதில் இன்னொரு பொருள் இருக்குது. இவனுடைய நிலை உலகுக்கு தெரிய வேண்டும் என்று எண்ணி தலையை அறிந்துட்டு, அதாவது சிவபெருமானை மதிக்காமல் வேள்வி நடத்த ஆரம்பித்தான். அதனால் தண்டனை வந்தது. இது நம்ம மற்றவங்களுக்கு பாடமாக இருக்கணுங்கிறதுக்காக அவருடைய தலையை அறிந்து அந்த இடத்துல வந்து ஆட்டுத்தலையை பொருத்தினார் அப்படிங்கிற அந்த அதையும் எடுத்துக்கலாம். அதுக்கு பிறகு அந்த ஆட்டுத்தலை பொருந்தின பிறகு சாந்தமாகி நமசிவாய மந்திரம் சொல்ல ஆரம்பிச்சிட்டார். அதுக்கு முன்னாடி சொல்லவே மாட்டார், திட்டிகிட்டே கிடப்பார். சிவனை பற்றி எப்போ பார்த்தா திட்டிகிட்டே இருப்பார். அவன் ஒரு அகவரி, அவன் வந்து சாம்பலை பூசிட்டு இருப்பான், மயானத்தில் இருப்பான், இவனை போய் நம்ம எப்படி கும்பிட்றது அப்படின்னு தன்னுடைய மகளை தாட்சாயினியை திருமணம் செய்து கொடுக்க விருப்பமில்லாமல், அதுக்கு பிறகு அது திருமணம் நடந்த பிறகு மனைவி தன்னுடைய மகளையே தலைமுழுகின ஆள் என்ன, அந்த அளவுக்கு ரொம்ப தன்னுடைய மகளை கொடுமைப்படுத்தினவன். ஆகையினால இப்படிப்பட்ட ஒரு தனக்கு கெடுதல் செய்த, தன்னை மதிக்காத ஒருத்தனை இந்த உலகுக்கு அவனுடைய அந்த உருவத்தை மாற்றி பாடம் கற்பிச்சார் ஆச்சுங்களா. அந்த பொருள் படம் இந்த பாட்டு. அது இன்னொரு அர்த்தம் என்ன இதில் இருக்குதுன்னா, கொலையர் பிழைத்த பிரசாபதியே, இந்த இடத்துல பிரசாபதியேங்கிறது பிரம்மா, அவருக்கு 5 தலை. அவர் என்ன பண்ணுறாருன்னா தப்பு பண்ணுறார். என்ன மாதிரி தப்பு 2 கதை இருக்குது. ஒன்று வந்து அவர் 5 தலை இருக்கிறனால சிவபெருமான 5 தலை இருக்கு இல்லையா, ஆகையனால ஒரு தடவை வந்து இந்த பார்வதிக்கு இந்த 5 தலையே உள்ள சிவன் மாதிரி வந்து கொஞ்சம் ஏமாற்ற பார்த்தார் பிரம்மா. ஆகையினால எனக்கும் 5 தலை இருக்கக்கூடாது, உங்களுக்கு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒரு தலையை கிள்ளி எடுத்துட்டார் அப்படின்னு ஒரு கதை இருக்குது. ஆனால் இன்னொரு கதை என்னென்னா, இன்னொரு தத்துவ கதை என்னென்னா, இந்த பாட்டில் என்ன அடங்கி இருக்குதுன்னா, அவர் வந்து இந்த 6 சக்கரத்தில் மூலாதார சக்கரத்துக்கு அதிபதி. அந்த இடத்துல ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம் அந்த இடத்துல இருந்துக்கிட்டு அவர் வந்து படைத்தல் தொழிலை பண்ணுறதுனால மனிதர்களை வந்து சிற்றின்பத்திலே அதிகமாக மூழ்கடித்து அவர்களுக்கு வந்து இந்த ஆன்மீக வாழ்க்கையை வந்து நாட்டத்தை இல்லாமல் செய்வது இந்த பிரம்மாவுடைய வேலை. ஆகையினால சிவபெருமானுக்கு வேலை வந்து என்னென்னா, அவர்களை ஆன்மீக வாழ்க்கையை இழுத்து விண்ணின்றி விழிந்து வினைக்கிடா மெய்கொண்டு அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குல்ல. அதில் என்னென்னா, அவர் வந்து ஒவ்வொரு பிறவிக்கும் அவர் உதவி பண்ணுறாரு மக்களை கடை தேத்துவதற்கு. அவருங்க மக்கள் வந்து என்ன பண்ணணும், கொஞ்சமாவது தியானம் பண்ணி அல்லது இறைவனை வணங்கி தன்னுடைய கெட்ட கர்மங்களை அழித்து ஒரு உன்னதமான நிலையை அடையணுங்கிறது தான் சிவபெருமானுடைய குறிக்கோள். அதுக்கு இடைஞ்சலாக இருக்கிறார் இந்த பிரஜாபதி. எப்படின்னா சிற்றின்பத்திலே மூழ்கடிக்கிறார் இல்லையா, அதற்காக அவருடைய தலையை வந்து இப்போ 5 தலையும் கிள்ளிடலாம் இல்லையா. ஆனால் நிலை உலகுக்கு வேண்டுமென்றெண்ணி, எப்படின்னா இந்த இடத்துல வந்து அவர் படைத்தல் தொழில் செய்யறதுக்கு இவர் இல்லாமல் முடியாது. அதனால் 5 தலையையும் கிள்றதுக்கு பதிலாக ஒரு தலையை மட்டும் கிள்ளினார். என்ன அப்படி கிள்ளி அவருக்கு பாடம் புகுத்தினார் அப்படிங்கிற ஒரு கதை இருக்குது. அப்படி அவர் தலையை கிள்ளின பிறகு அந்த தலை வந்து இவர் கையில் ஒட்டிக்கிச்சு, சிவபெருமான கையில். இந்த தலையை அது கை விட்டு போக மாட்டேங்குது. அவருக்கு பிரமகத்தி தோஷம் வந்துருச்சு. இதில் இன்னும் 2 கதை இருக்குது. ஒன்று கதை சொல்கிறேன். ஒன்று வந்து இவர் கையில் ஒட்டிட்டுருக்கனால விஷ்ணுவை நோக்கி போய் தவம் இருந்திருக்கார்.
அப்புறம் விஷ்ணுவினால் அந்த கையில் இருக்கிற அந்த தோஷம் போய் அந்த தலை வந்து கை விட்டு போயிடுச்சு அப்படின்னு ஒரு கதை இருக்குது. தமிழ்நாட்டில் ஒரு கோயில், ஒரு ஊரில் வந்து விஷ்ணு கோயில் இருக்குது. அந்த ஊரில் இருக்கிற விஷ்ணு தான், எந்த ஊருன்னு எனக்கு சரியாக இப்போ ஞாபகம் இல்லை, அந்த ஊரில் இருக்க விஷ்ணு இவரை காப்பாற்றினாரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கதை இருக்குது, ஸ்தல புராண வரலாறு. இன்னொரு கதை வந்து இந்த பிரம்மாவை தலையை கிள்ளுனதுனால அவருக்கு பிரம்மகத்தி தோஷம் வந்துருச்சு. அதனால் அதை நீக்கிறதுக்காக காட்டுக்கு, அதாவது மயானத்துக்கு போய் 12 வருஷ காலம் தவம் இருந்து அப்போ தான் அகோரியாக மாறினார். அங்கே சாம்பலை பூசிக்கிட்டு அகோரியாக காட்சியளித்து அங்கேயே தியானம் பண்ணி அவர் தன்னுடைய அந்த ஒரு அதாவது அந்த பாவத்தை போக்குனார் அப்படின்னு அப்படி ஒரு கதை இருக்குது. ஸோ கதை ஒரு பக்கம் இருக்கட்டும், தத்துவத்தை பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி இந்த பிரஜாபதியை அவருடைய தலையை கிள்ளின பிறகு ஆடுகின்ற கூத்துக்கு பேர் வந்து கோடு என்று பெயர். ஆக ஒன்று கொடிக்கட்டி, பாண்டரம், கோடு, அப்புறம் சம்ஹாரம். சம்ஹாரங்கிறது என்றும் பார்க்கலாம், ஏதோ ஒரு நிலையில் அழிவு இருந்துக்கிட்டே இருக்கும். சம்ஹார மூர்த்தி சொல்லுவாங்க. அந்த அதை செய்யறதுக்காக ஆடிக்கிட்டே இருப்பார் இல்லையா, அதுக்கு சம்ஹார கூத்து அப்படின்னு பேர். இந்த 4 கூத்தோட இன்னும் இருக்குது, ஒரு 4 கூத்து இருக்குன்னு வச்சுக்கவே. இந்த 4 கூத்து முதலாக மொத்தம் 8 கூத்து. அதான் அந்த பாட்டு என்ன சொல்லுதுன்னா, நடம் எட்டும் அப்படின்னு அடுத்த வரி ஆரம்பிக்குது. இன்னொருத்தர் சொல்கிறேன், அதாவது கொடுக்கொட்டி, பாண்டரம், கோடு, சம்ஹாரம், நடம் எட்டோடு. அதாவது இந்த மேற்சொன்ன 4 நடனத்தோட இன்னொரு 4 நடனம் இங்கே சொல்லலை. அந்த 4 நடனத்தையும் சேர்த்து 8 நடனத்தோடு 5, 6, அதாவது 5 விதமான நடனம் புரிகிறார், அந்த கூத்து புரிகிறார். அது வந்து எப்படின்னா, இந்த பஞ்சபூதங்கள்லேயும் நீர், அதாவது நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று, இந்த பஞ்சபூதங்களையும் 5 அலைகள் என்று சொல்லப்படுகிற நிலையில் இருந்து ஆடும் கூத்து 5 விதமான கூத்து. அப்புறம் 6 கூத்து, 5, 6. இந்த 6 கூத்து அப்படின்னா, இந்த நம்ம உடம்புல இருக்கிற 6 ஆதார சக்கரங்கள்ல, அதாவது மூலாதாரம், சுவாதிஷ்டானம், மணிப்பூரகம், அநாகதம், விசுத்தி, ஆஞ்ஞா சக்கரம், இந்த 6 இடத்துலையும் அவர்கள் ஆடும் கூத்து. அதையும் சேர்த்து மொத்தம் 6 ஆகுது. முன்னாடி 8, அப்புறம் 5, அப்புறம் இது 6. இதற்கு நாடும் திடமுற்ற 7 தேவதார்வும் தில்லை வடமுற்ற மாவனம் மன்னவன் தானே. இதை கொஞ்சம் நல்லா பிரித்து பார்க்கணும். எப்படின்னா, இந்த திடமுற்ற 7 அப்படிங்கிறத கடைசியில் கொண்டு வந்துடணும். இந்த இடத்துல இந்த நடம் 8ஓடு 5, 6 நாடியுள். இந்த நாடியுள்ங்கிறது நான் சொல்லலை இல்லையா. 6ங்கிறது 6 கூத்து, 6 சக்கரத்தில் ஆடுறது. நாடியுள்ங்கிறது நம்ம சுழுமுனை, இந்த என்னது இடகலை, பிங்களை, சுழுமுனை, இந்த மாதிரி நாடிகளாக இருக்குல்ல, 10 விதமான நாடிகள், அதில் ஆடும் கூத்து. இதெல்லாம் சேர்த்து இன்னொரு கூத்து ஆடுறார், தேவதாரும். அதாவது தேவதாருங்கிறது ஒரு மரம். தேவதாரு மரங்கள் கொண்ட இடத்துக்கு பேரு தார்காவனம். இமயமலை பகுதியில் இந்த மரங்கள் அதிகமாக இருக்குதான். அந்த இடத்துக்கு பேரு தார்காவனம். அங்கே வந்து இருக்கிற முனிவர்களுக்கு செருக்கு அதிகம். எப்படி அந்த செருக்கு வந்துச்சுன்னா, அவருடைய மனைவிமார்கள் சிவனை
வணங்கி வந்தார்கள். இவர்களுக்கு சிவன் மேலே நம்பிக்கை இல்லை, அதாவது ஆழ்ந்த பக்தியும் கிடையாது, நம்பிக்கையும் கிடையாது. ஏன்னா அதாவது ஒரு காரியம் நடக்கணும்னா அதுக்கு சிறு சிறு வேள்விகளை செய்து காரியத்தை முடித்து கொள்ளலாம். அது பெரிய இறைவன் அருள் வேண்டுங்கிற அவசியம் இல்லை. அப்படி ஒரு நம்பிக்கை சில முனிவர்கள இருந்துட்டு இருந்தது. ஆனால் எந்த வேள்வி செய்தாலும் இந்த சிவனை முன்னிறுத்தி தான் செய்யணுமா. அதான் தச்சன் செய்யலை. சிவனை அதாவது சிவனை மதிக்காமல் கூப்பிடாமல் செஞ்சதுனால தான் அந்த நிலை வந்தது. ஆட்டுத்தலை கிடச்சிது அதுக்கு பரிசு. இந்த தாரகாவண முனிவர்களும் இந்த மாதிரி நிலையில் இருந்துக்கிட்டு சிவனை மதிக்காமல் வேள்வி செய்கிறது வழக்கம். அப்படி வேள்வியில் வரக்கூடிய பொருள்கள் எல்லாத்தையும் சிவன் மேலே ஏவி விடுறது. அதாவது பாம்பெல்லாம் வந்தது, அதை சிவன் மேலே ஏவி விட்டாங்க. அவர் என்ன பண்ணார், ஒவ்வொரு பாம்பையும் வர வர அதை அதை பிடிச்சி சரிப்படுத்தி அது கொட்டத்தை அடக்கி அப்புறம் கழுத்தில் ஒன்று தலையில் ஒன்று கட்டிக்கிட்டார். சடாமுடியை நல்லா கட்டி அதை சுற்றிலும் ஒரு கட்டிக்கிட்டார். ஏன்னா மேலே இருக்கிற அந்த பொருள்லாம், அதாவது எலும்பு, கபாலம், மயிலுக்கு, கொக்கு ரகு, உண்மத்தம்பூ, கொன்றைப்பூ, இளம்பறை, அப்புறம் கங்கை, இதெல்லாம் கீழே விழாமல் இருக்கிறதுக்கு ஒரு தலையில் ஒரு சின்ன பாம்பை வச்சு சுற்றி கட்டிக்கிட்டார். அது பெல்ட் மாதிரி. அப்புறம் கையில் காலில் எல்லா இடத்துலையும் போட்டுக்கிட்டு ஆரம்பிச்சுக்குவேன். கழுத்தில் ஒன்று எப்போவுமே இருக்கும். மக்களுக்கு எப்போவுமே பிடிக்காதது, தேவையில்லாத விஷயம்லாம் அவர்கிட்ட இருக்கணும்னு வச்சுங்களேன். அப்புறம் ஒரு புளியை அனுப்பிச்சாங்க. அந்த புளியை கொட்டத்தை அடக்கி அதை தோலை உரித்து அதை தன் ஆடையாக போத்திக்கிட்டாரு. அப்புறம் யானை அனுப்பிச்சாங்க. யானையினுடைய தோலை உரித்து போரியாக போத்திக்கிட்டாரு. அப்புறம் கடைசியில் ஒரு அரக்கனை, அவன் பேர் தான் முயலகன், அந்த அரக்கனை அனுப்பிச்ச போது அந்த அரக்கனை காலில் போட்டு மிதிச்சு நல்லா ஒரு கூத்து ஆடினார். அந்த கூத்து ஆடும் பொழுது தான் அந்த காட்சியை கண்ட இந்த முனிவர்கள் தன்னை மறந்து அவர்களும் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த மாதிரி ஆடும் பொழுது அவருடைய செருக்கு அந்த ஆணவம், ஆணையம், மாயம், கண்மை, இந்த 3 மலங்களும் தங்களை விட்டு போயிடுச்சு. இப்படிப்பட்ட தேவதாரு மரங்கள் பொருந்திய வனத்தில் ஆடும் கூத்து அப்படின்னு இந்த இடத்துல பொருள் கொள்ளணும். அப்புறம் தில்லை கூத்து. தில்லை கூத்து சிதம்பரத்தில் ஆடக்கூடாது. இந்த தில்லை வனத்தில் இருக்கிற அகம்பாவத்தை அதனால் ஏற்படக்கூடிய அதை குறைக்கிறதுக்கு, அதை நீக்கிறதுக்கு ஆடும் கூத்து, தில்லையில் ஆடும் கூத்து. வடமுற்ற மானவம், வடமுற்ற மாவனம். இங்கே வடம் என்பது ஆலமரம். ஆலமரங்கள் நிறைந்த காடு, அதாவது திருவாலங்காடு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அது ஆலங்காடு. ஆலம் என்றால் ஆலமரம் நிறைந்த காடு, அதுதான் திரு ஆலங்காடு. அது காலப்போக்கில் திருவாலங்காடுன்னு மாறிடுச்சு. அது அந்த காடு எப்படின்னா, அந்த காட்டில் ஆடுறது மூலாதாரத்தில் ஆடுற மாதிரி. அந்த காட்டில் ஆடக்கூடியது ஒரு கூத்து. ஸோ இத்தனை கூத்தையும் திடமுற்று ஆடும் மன்னவன் தானே. இந்த 3வது இதில் திடமுற்று அப்படின்னு சொல்கிறோம்ல, அதை இங்கே சேர்த்துக்கணும். திடமுற்று, நல்லா திடமாக உறுதியாக ஆடும் இந்த ஈஸ்வரன் ஒரு மன்னவனுக்கு சமானம். அவர் தான் கிங் ஆஃப் யூனிவர்ஸ் அப்படிங்கிற ஒரு கருத்தை இந்த பாடலில் அமைத்து பாடியிருக்கார். இப்போ இந்த என்னென்னா, ஒரு பாடலை புரிஞ்சிக்கிறதுக்கு, இந்த பர்டிகுலர் இந்த மாதிரி பாடலை புரிஞ்சிக்கிறதுக்கு இத்தனை கதை சொல்ல வேண்டியிருக்குது. எனிகா நன்று. இந்த பாடலை இது சுந்தர கூத்து என்ற தலைப்பில் இருக்குது. ஐ திங்க் நான் நல்லா ஒரு விளக்கம் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். இப்போது இதோட இன்றைய படித்துக்கொள்ளான் இருக்கேன். அடுத்த
பாடல் பொன் கூத்து இல்லை பொற்பதி கூத்து அப்படிங்கிறத பார்க்கலாம். பொற்பதி கூத்துங்கிறது தலை உச்சந்தலையில் சகசாரத்தில் ஆடுறது. அதை பற்றி ஒரு பாடலை பார்க்கலாம் அடுத்த பேச்சில். ஸோ இதற்கு இந்த என்னுடைய பேச்சை கேட்கப் போவதற்கு முன்கூட்டியே நன்றியை தெரிவித்துக்கொண்டு என்னுடைய பேச்சை முடித்துக் கொள்கிறேன். வாழ்க வளமுடன்.